friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம 6 டிஃபரண்டான இன்டர்ன்ஷிப்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்க்க போறோம். சோ நீங்க வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டேரக்டாக ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான டொமைன்ஸில் இன்டர்ன்ஷிப் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த டொமைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அதை பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். சரி வாங்க என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் ஒன் ஆஃப் தி பூமிங் டெக்னாலஜிஸில் இருக்கக்கூடிய மிஷின் லேர்னிங் டொமைனில் இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் அப்படி இல்லைனா மிஷின் லேர்னிங் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து டொமைனில் ஜாப் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய டொமைன், அதுக்குள்ளே எக்கச்சக்கமான விஷயம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ லைவ் ப்ராஜெக்ட்ஸில் டேரக்டாக ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்ன்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி ஒர்க் இருக்க போகுது, நீங்கள் எப்படி டேட்டா எடுக்கணும், ஸோ எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ஸோ அதை வச்சு எப்படி ஃபைனலாக ஒரு அல்காரிதம் எப்படி ரெடி பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். ஸோ பைத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்பில் இன் டீட்டெயில்டாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் கம்ப்யூட்டிங் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை சைட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, அப்படின்னா உங்களுக்கு வெறும் எனக்கு டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், ஓரளவு எனக்கு வந்துட்டு இந்த டொமைன் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பட் லைவாக ஒர்க் பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பில் இன் டீட்டெயிலாக எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இங்கே அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டேலண்ட் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிறதுக்கான ஃபார்ம். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கீழே வந்து நோ தேங்க்ஸ் கண்டினியூ டு அப்ளைங்கிற பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் உங்களுக்கு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் டே அப்படிங்கிற இந்த போர்ட்டலில் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இங்கே கிரியேட் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது. இதில் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து ஃபஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஜாப்க்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்டாக பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் ஐபிஎம்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இன்டர்ன் ஹார்ட்வேர் இன்ஜினியருக்கான இன்டர்ன்ஷிப் பற்றி தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் இசி, ட்ரிபிள் இஎன்ஐ, எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ 50% நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு விஎஸ்எல்ஐ டிசைன் சைக்கிள் பற்றி தெரிஞ்சிருக்கணும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து ஸ்கிரிப்டிங் ஸ்கில்ஸ், அதாவது பைத்தான் அப்படின்னா பேர்ல், ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே அப்ளை பட்டன் இருக்குது, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட நெட்வொர்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் கீழே நோ தேங்க்ஸ் கண்டினியூ டு அப்ளை அப்படிங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ளை டு ஜாப்ஸ் பட்டன் இருக்கும். ஸோ இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்டுங்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணுங்கள். ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஐ அக்ரிங்கிற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே உங்களோட ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 33% 100% ஆகணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 2 டிஃப்ரெண்ட்டான கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்டர்ன்ஷிப் பற்றி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அசூர் கிளவுட் இன்ஜினியரிங்கான இன்டர்ன்ஷிப் பற்றி தான். ஸோ உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அசூர் பற்றி உங்களுக்கு ஒரு அளவு பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ லைவாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளிப் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்து தான் இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ண போகிறீங்க. 2 months இன்டர்ன்ஷிப். ஸோ உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மந்த்லி பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைஃபண்ட் வந்து 5000 rupees வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும்
கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அசூர் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இங்கே அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் லாங் டேர்மில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ நியூலேட்டா பிரைவேட் லிமிடெட்ல வெளியிட்டிருக்கக்கூடிய கிளவுட் இன்ஜினியரிங்கான இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 6 months வந்து டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா மினிமம் 5,000 வந்து மேக்ஸிமம் 12,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 28. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அசூர் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். AWS நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ அமேசான் வெப் சர்வீசஸ் அண்ட் பைத்தான், ஜாவா, குபர்னெட்ஸ், ஸோ கிட்ஹப், ஜென்கின்ஸ், ஷெல் ஸ்கிரிப்டிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் 6 months வந்து டியூரேஷன் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் ஃபீல்டுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கண்டென்ட் ரைட்டருக்கான இன்டர்ன்ஷிப் தான். ஸோ தாத்ரி கம்பெனி கொச்சின்ல இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 months டியூரேஷன். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா வந்து ஜேர்னலிசம், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன்ஸ் அப்படி இல்லைனா ரைட்டர் ஃபீல்டில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கம்பெனி வெப்சைட் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும் கண்டென்ட்டாக. அதே மாதிரி சோஷியல் மீடியா கண்டென்ட், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், பிளாக்ஸ் இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து எடிட்டிங்கும் தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேயும் வந்து டேரெக்டாக லிங்க்டின்லையும் வந்து ஈஸியாக அப்ளை பட்டன் கிளிக் பண்ணி அப்ளையும் பண்ணிக்கலாம். ஸோ 2 விஷயமே நீங்கள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் பிராண்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் இன்டர்ன்ஷிப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்பெனி லொக்கேட்டாக இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவு 3 months இன் ஆஃபீஸ் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆகஸ்ட்லேருந்து அப்படி இல்லைன்னா செப்டம்பர் செகண்ட் வீக்குள்ளே நீங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து C++ அப்படின்னா சி ப்ரோக்ராமிங், ஜாவா ஆர் பைத்தான். ஸோ இந்த 4 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக வந்துட்டு எம்டெக் இல்லை எம்இ அந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஜி வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் இப்போ ஒரு ஐடி கம்பெனினா எப்படி ரன் ஆகும், என்னென்ன டீம்ஸ் இருக்குது, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வீக்லி 5 days வந்து இருக்க போகுது. அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்நாக்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். ஸோ இது அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்தராக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சொல்லக்கூடிய இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.